சிலருக்கு உடல் அரிப்பு இருக்கும். ஸ்கின்ல அரிப்பு வரும். இது எதனால வருதுன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அலர்ஜி ஏற்பட்டவங்களுக்கு, அதாவது சோப்பு தண்ணீல இருக்கிறவங்களுக்கு இந்த அலர்ஜி வரும். தூசியில இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏதாவது பூச்சி கீச்சி கடிச்சிச்சுன்னா, இந்த தோல் அரிப்பு வரும். அதிகப்படியான வியர்வை வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு. அதனால இந்த பிரச்சனை வரும். பூஞ்சை தொற்றுகளால இந்த பிரச்சனை வரலாம். உடல் உஷ்ணம் ஆயிட்டுனா இந்த பிரச்சனை வரலாம். சுகர் கண்ட்ரோல் இல்லனா இந்த பிரச்சனை வரலாம். கல்லீரல், சிறுநீரகத்தில ஏதேனும் பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரலாம். ஹார்மோன் மாற்றத்தால இந்த பிரச்சனை வரலாம். மன அழுத்தத்தால் வரலாம். குறிப்பா கர்ப்ப காலத்தில வரலாம். இத என்ன செய்யணும்னா, நம்ம போட்டு அரிக்காத அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் தடவணும். கத்தாழை ஜெல் தடவலாம் நம்ம. வேப்பிலைய கொதிக்கிற தண்ணீல போட்டு அந்த தண்ணீல குளிக்கலாம். மஞ்சளும், தேங்காய் எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம தடவலாம். இல்ல சந்தனத்த தடவலாம். இல்ல குளிர்ந்த ஆடைய நம்ம அது மேல போடலாம். இதெல்லாம் தவிர்க்கலாம்னு வச்சுக்கங்களேன். தண்ணீர் நிறையா குடிக்கணும். குடிப்பதன் மூலம் நம்ம ஓரளவு தவிர்க்கலாம்.